இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற ஆந்திர கடத்தல்காரர்கள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் சிக்கியுள்ளனர். கடத்தல்காரர் ஒருவர் தப்பியோடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவிலிருந்து திருவாரூர் வரும் வரை போலீசார் இவர்களை சோதனை செய்யாதது ஏன்? இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற மொத்த வியாபாரி ஒருவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விரட்டிச் செல்லும் காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு லாட்ஜில் ஆந்திராவைச் சேர்ந்த 5 பேர் தங்கியிருந்தனர். இவர்கள் 5 பேரும் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 400 கிலோ கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த இருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் லாட்ஜின் பின்பக்கமாக சென்று கடத்தல்காரர்கள் தங்கியிருந்த 2 அறைகளை சுற்றி வளைத்தனர். போலீஸ் வந்திருப்பதை தெரிந்து கொண்ட ஒரு கடத்தல்காரன் கேட் ஏறி குதித்து லாட்ஜில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். அவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் துரத்தி சென்றது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. கடத்தல்காரர்கள் 2 கார்களிலும் லாட்ஜின் அறைகளிலும் பதுக்கி வைத்திருந்த 400 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாட்ஜில் அறை எடுத்தவர்கள் ஆந்திர மாநிலம் கடப்பா பகுதியைச் சேர்ந்த பால கோலானு விஷ்ணுவர்த ரெட்டி என்பவரின் ஆதார் அட்டையை அடையாளமாக கொடுத்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா தலா 2 கிலோ அளவில் 200 பார்சல்களில் இருந்தன. கஞ்சாவின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த கஞ்சா பார்சல்களை முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் வழியாகவும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை வழியாகவும் படகுகளில் இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டு இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. ஆந்திராவைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரிகளிடம் இருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் கஞ்சாவை பெற்று இலங்கைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். ஆந்திராவிலிருந்து 2 கார்களின் டிக்கியில் கஞ்சா பார்சல்களை வைத்து இவர்கள் தைரியமாக திருவாரூருக்கு கொண்டு வந்துள்ளனர். இதற்கிடையில் போலீசாரின் சோதனை சாவடிகள், சுங்கச்சாவடிகள் என பலவற்றை கடந்து வந்த இவர்களை ஒரு இடத்தில் கூட போலீசார் தடுத்து நிறுத்தவும் இல்லையாம், சோதனை செய்யவும் இல்லையாம். ஹெல்மெட் அணியாமல் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் நபர்களை நிறுத்தி ஏதோ கொலை குற்றம் செய்தவர்கள் போல மனைவி, குழந்தைகள் கண்முன்னே நடத்தும் போலீசார் இது போன்ற கடத்தல் விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சோதனை என்ற பெயரில் அப்பாவிகளை கஷ்டப்படுத்தாமல் கடத்தல்காரர்களை பிடிப்பதில் போலீசார் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கஞ்சா கடத்தல்காரர்கள் 5 பேரை சுற்றி வளைத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை திருமங்கலத்தில் டாக்டர், அவரது மனைவி, 2 மகன்கள் என 4 பேர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் கணவர், வழக்கறிஞர் மனைவி என மதிப்புமிக்க பணிகளில் இருந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டது ஏன்? சென்னை திருமங்கலம் 17வது வீதியில் வசித்தவர் டாக்டர் பாலமுருகன். இவரது மனைவி சுமதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து வந்தார். இவர்களுக்கு 19 வயதில் ஜஸ்வந்த் குமார், 17 வயதில் லிங்கேஷ் குமார் என்று 2 மகன்கள் இருந்தனர். நேற்று இரவு வீட்டில் டாக்டர் பாலமுருகன், அவருடைய மனைவி சுமதி மற்றும் 2 மகன்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இவர்கள் தற்கொலை செய்து கொண்டது இன்று காலையில் தான் தெரிய வந்துள்ளது. தகவலின் பேரில் சென்னை திருமங்கலம் போலீசார் 4 பேரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டாக்டர் பாலமுருகனின் குடும்பத்திற்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருந்ததும் இதனால் குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில் அதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தொழில் போட்டி காரணமாக பனியன் வேஸ்ட் துணி குடோனுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடோனுக்கு தீ வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளன. தீ வைப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன?
திருப்பூர் அமர்ஜோதி நகரைச் சேர்ந்தவர் ஷரீப். இவர் மணியக்காரம்பாளையம் பகுதியில் 3 மாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் பனியன் வேஸ்ட் குடோன் நடத்தி வருகிறார். பனியன் நிறுவனத்தில் துணி தைக்கும் போது கிடைக்கும் சிறிய துண்டுகளை சேகரித்து அவற்றை மீண்டும் பஞ்சாக மாற்றும் பணி இந்த குடோனில் செய்யப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் பஞ்சு குடோன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சுமார் 6 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என நல்லூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தீ விபத்து சம்பவத்தில் சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் குடோனுக்கு தீ வைத்து சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் 2 பேரை பிடித்து விசாரணை செய்ய தொழில் போட்டி காரணமாக தீ வைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. திருப்பூரில் வெங்கடேஷ் என்பவர் இதே போன்ற பனியன் வேஸ்ட் குடோன் வைத்து நடத்தி வருகிறார். பெரிய நிறுவனங்களில் டன் கணக்கில் கிடைக்கும் வேஸ்ட் துணிகளை பெறுவதில் ஷெரீப், வெங்கடேஷ் இருவருக்கும் இடையே தொடர்ந்து தொழில் போட்டி இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வெங்கடேஷ் தூண்டுதலின் பேரில் அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றும் மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகியோர் குடோனுக்கு தீ வைத்தது தெரிய வந்தது. தொழில் போட்டியில் தீ வைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் நல்லூர் போலீசார் வெங்கடேஷ், மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர்.